உலகத்துல அதிகமான மக்களை சிரிக்க வச்ச மனுஷன் யாருன்னு கேட்டா எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரே ஒரு பேர். அந்த மனுஷன் தான் இந்த உலகத்திலேயே அதிகமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவிச்சர் சொன்னா நம்புவீங்களா? 1896ஆம் ஆண்டு லண்டன் நகரத்துல ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு வயசு 7. அவனுடைய அப்பா குடிச்சு இறந்துட்டாரு. இந்த சோகத்துல அவனுடைய அம்மாவும் பைத்தியக்காரி ஆயிட்டாங்க. அவனோட கண் முன்னாலேயே அவனுடைய அம்மாவை தரண்டு இழுத்துட்டு போறாங்க பைத்தியகார ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த எல்லா கவலையிலையும் அந்த லண்டன் நகரத்துல ஒரு வீதி ஓரத்துல எந்த சாப்பாடும் இல்லாம அவன் உறங்குறான். அந்த நாள் கழியுது. இருக்கிறதுக்கு இடம் இல்ல, தின்றதுக்கு சாப்பாடு இல்ல, தூங்குறதுக்கு ஒழுங்கான இடம் இல்ல. இப்படியான எல்லா கஷ்டத்திலையும் ஒரு ஒர்க் ஹவுஸுக்கு போறான். அந்த ஒர்க் ஹவுஸ் சொன்னா அனாதைகள், ஏழைகள் வேலை செஞ்சு அந்த வேலைக்கு கூலியா ஒரு கோப்பை கூழ் கிடைக்கும். இதை சாப்பிட்டு அவன் வாழ்றான். ஸ்கூலுக்கு போற எல்லா பசங்களும் அவனை பார்த்து பைத்தியக்காரியோட மகன், பிச்சைக்காரியோட மகன் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க. ஆனா அவனுடைய கவலைகளையோ கஷ்டத்தையோ அவன் வெளியில காட்டிக்கல. அவனோட அந்த கவலைகளை அவன் மறைச்சது அவனுடைய அந்த சிரிப்புல தான். யாரை பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட அவனுடைய எல்லா கவலைகளையும் அவனுடைய வச்சுட்டு மத்தவங்க முன்னால நான் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்குவான். கிழிஞ்சு போன 2 சப்பாத்துக்களையும் அவனை விட பெரிய ஒரு டவுசரையும் போட்டுட்டு கேமராக்கு முன்னால போய் நிற்கிறான். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் யார்கிட்டையும் சொல்ல முடியாத சில கவலைகளை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வெளியில சிரிச்சிட்டு இருப்பீங்க. எப்பவும் இரவுல இதை நினைச்சு கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க நீங்க. ஆனா எல்லாரும் நினைப்பாங்க நீங்க வெளியில சிரிக்கிறதால ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த கவலை உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் அதோட வலி புரியும். அப்படி கவலைகளை மறைச்சு வச்சுட்டு வாழ்றாக்களா இருந்தா நீங்க எஸ்ன்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வாங்க இப்ப இந்த 7 வயசு பையன் எப்படி இந்த உலகத்தை ஜெயிச்சான்னு சொல்லி பார்ப்போம். அவன் உருவாக்கின அந்த ஒரு கேரக்டரை முழு உலகமும் ரசிக்க ஆரம்பிக்குது. அவரோட அந்த படத்தை பார்க்கறதுக்காக மக்கள் அணி திரள்றாங்க. ஹிட்லர் கூட அவரோட படம் பார்த்திக்கிறேன்னு சொல்லப்படுது. 7 வயசுல வீதியில பிச்சை எடுத்துட்டு இருந்த அந்த பையன் 26 வயசுல இந்த உலகத்திலேயே அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆக்டரா வந்து நின்னாரு. நான் இப்ப யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன் எல்லாருக்கும் தெரியும். அவர்தான் சார்லி சாப்ளின். இந்த உலகத்தையே தன்னோட சிரிப்பால, தன்னோட நடிப்பால, ஒரு வார்த்தை கூட பேசாம இந்த உலகத்தை சிரிக்க வச்ச அந்த மனுஷன். இவர் சொல்லக்குள்ள ஒரு அழகான கதையை சொல்றாரு. எனக்கு மலையில நடந்துட்டு போறது ரொம்ப பிடிக்கும். ஏடு சொன்னா மலையில நலையக்குள்ள இந்த உலகம் நான் அழுகிறத கவனிக்காது. சோ நிறைய ஸ்ட்ரகிள் வரும், நிறைய கவலைகள் வரும். இதையெல்லாம் தாங்கிட்டு எதிர்காலத்தை நோக்கி கடினமா போக்கஸ் பண்ணி முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா இந்த உலகமே எழுந்து நின்று கை தட்டக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கும் வரும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட நண்பனுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.